அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நாம் செயல்படும் போது நாம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனால் செய்யப்படுகிறதா? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்மகிட்ட வர பிளஸிங், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டா கூட நமக்கு ஒரு கேள்வி, நான் ஆசீர்வதிக்கப்படுவது என் தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேனா இல்லது என் உழைப்பினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறேனா? நேபுகாத் நேச்சார் சொன்னார் ஒரு நாள், நான் கட்டிய இந்த மகா பாபிலோன் அப்படின்னாரு. டக்குன்னு விழுந்துட்டான். சில காலங்கள் அவன் புல்ல திங்கிறவனா இருந்தானா, என்னவா இருந்தானா? காலங்கள் போயிடுச்சு, நகெல்லாம் வளர்ந்து அவன் அழகெல்லாம் போய் எல்லாமே போயிடுச்சு அவனை விட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, தேவனாலே வரட்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உயர்வுகள் எல்லாம் தேவனாலே வரட்டும். நீங்க எல்லாருமே உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கீங்க. ஸ்டில் இன்னைக்கும் நீங்க கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணி, சின்ன பையனோ பெரிய பையன், நீங்க ஆண்டவர் என்னைக்கு அறிஞ்சிட்டீங்களோ, ஒருவேளை அறியாமல் இருந்தால் அவங்க எல்லாரும் தேவன் பயன்படுத்திட்டே வர, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திட்டே வர்றாரு. அதை கண்டுபிடிக்கிறவன், வசனத்தின் மூலமா கண்டுபிடிச்சு வரவன் சரியான பாதையில சரியான ஆசீர்வாதத்தை சரியான காரியத்தில் கர்த்தர் பயன்படுத்துறார். அல்லேலூயா. நாமே தேவாலயம். உங்க ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. நீங்கள் தேவாலயம். அங்கே அழுக்குகளை, அசுத்தங்களை கொண்டு உள்ள வச்சிடாதீங்க. அசுத்தமான காரியங்களை கொண்டு வந்து உங்கள் இருதயத்துல, உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து வச்சு, நீங்களும் நானும் தேவாலயம். நம்ம என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோமோ அன்னைக்கு யூத ஆலயம் என்ன பண்ணிடும்? யூத ஆலயம் கட்டி என்னைக்கு பிரதிஷ்டை பண்றாங்களோ அன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க கைவிடப்பட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல நீங்க பூமியில இருந்தீங்கன்னா, யூத ஆலயம் என்னைக்கு கட்டி பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதோ அந்த செகண்ட் லாஸ்ட் மினிட் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களா? நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தோம். எடுத்துக்கொள்ளப்படலைன்னா மிஸ்ஸிங்னு அர்த்தம். நம்ம கைவிட்டார்னு அர்த்தம். பரலோகம் போக முடியாது. அதுக்கப்புறம் 3.5 வருட காலங்கள் உபத்திரவ காலம். அடுத்த 3.5 வருட காலம் மகா உபத்திரவ காலம். முதல் 3.5 வருட காலத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே நாங்க தவறிட்டோம், ஐயோ என்ன மன்னிச்சிட ஆண்டவரேன்னு சொன்னா, கர்த்தருக்குன்னு வைராக்கியமா நின்னா கொலை செய்வார்கள் கிறிஸ்தவர்களை. என்ன செய்வாங்களா? பாஸ்டர் கடைசியில் இப்படி ஒரு கொலை எல்லாம் பண்ணுவாங்களா? நம்ம ஒருவேளை நின்றுட்டோம்னா கொலை செய்வாங்க. வீண் பழி சுமத்தி கர்த்தருக்காக நிற்கும் போது கொலை செய்வார்கள். ஆனா நம்மளும் பரலோகம் போயிடுவோம். ஆப்ஷன் நம்மளும்ன்றதை விட நம்ம அதுல போயிடக்கூடாது. அதுல இருக்கிறவனும் பரலோகம் போயிடுவான். அல்லேலூயா. அடுத்த 3.5 வருஷ காலம் அவன் மனம் திரும்பவே முடியாது. அந்த 3.5 வருட காலங்கள் இன்னும் வேகமாய் சுவிசேஷம் சொல்லப்படும் யூதர்களினாலே. இயேசுவை அவங்க அக்செப்ட் பண்ணல. வேர்ல்டு முழுக்க அவங்க சுவிசேஷத்தை கொண்டு போவாங்க. அவ்வளோ ஸ்பீடா போவாங்க. அப்ப ரட்சிக்கப்படுறவனும் என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். அதற்கு அப்புறம் வாய்ப்பில்லை. அல்லேலூயா. அப்போ நம் வாழ்க்கையில வருகிற தேவ திட்டங்கள் எல்லாம் யாராலே வருகிறது, யார் அதை இது பண்றதுன்றத புரிஞ்சுக்கணும். அதை நான் கடைசியா நான் உங்களுக்கு பேசுறேன். கவனிங்க. இங்க தாவீது கோலியாத் என்கிற ஒரு அரக்கனை, ஒரு ராட்சத மனிதனை கொல்றான். ஒரு பெரிய வெற்றி. இந்த வெற்றி யாருக்கு சொந்தங்க? தாவீதுக்கு மட்டும் சொந்தமா? முழு இஸ்ரவேல் நாட்டுக்கும் சொந்தம். ஒரு ராட்சசனை கொன்றான் என்பது ஒரு பெரிய சரித்திர படைப்பான. ஒரு சின்ன பையன் போய் கொன்னுட்டான். அது பெரிய வெற்றி. அது இஸ்ரவேலுக்கு மகா பெரிய வெற்றி. அன்றைய தினத்துல ராஜாவா இருக்கிறது முதல் ராஜா இஸ்ரவேல்ல சவுல். இப்ப அவன் சந்தோஷப்பட்டு அவன் என்ன பண்ணிருக்கணும்? கட்டி அணைச்சி, நீ தாண்டா எனக்கு படத்தளபதியா இருக்கணும், நீ உன் குடும்பத்துல நான் பாத்துக்கிறேன், உன் ஃபியூச்சர்ல நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட இருக்கணும், இதுதானே சொல்லணும். ஆமாவா இல்லையாங்க? அதாவது நல்ல திறமையானவர்களை, நல்ல முக்கியமான சிலரை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் நான். அவங்க நான் கூட இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா சிலது பிச்சுக்கிட்டு போயிடும். ஏன்னா அது அவங்க தப்பு இல்லை, அவங்க அப்படிதான். நான் அதை கடைசியா வரேன். நான் கூட இருக்கணும்னு நினைப்பேன், என் கூட வச்சுக்கணும்னு நினைப்பேன்.
சில நல்ல ஞானம் உள்ள நல்ல திறமை உள்ள என் கூட இருக்கணும், என் கூட வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனா அவங்களுடைய தாட்டு வேற மாதிரி இருக்கும். இந்த தாவீதை இவன் கூட வச்சுக்க விரும்பல. அங்கிருந்து பெண்கள்லாம் வந்து அன்னைக்கு அது ஒரு கொண்டாட்டமா போகுது, இஸ்ரவேல் வெற்றி. எல்லா பெண்கள்லாம் ஆடி ஆடி பாடிக்கிட்டு வராங்க. என்னன்னா சவுல் கொன்றது 1000. ஏன்னா சவுல் ஒரு யுத்தம் பண்ணியிருக்கிறான், அந்த யுத்தத்திலையும் மகா பெரிய வெற்றி. ரெண்டாவது இவன் சிங்கிள் மேனா போய் அடிச்சிருக்கான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அப்படின்னா இன்னைக்குதான் 10,000 நம்ம கணக்கு இல்லை, அன்னைக்கு வந்து எப்படின்னா 10,000 கணக்கு, கோடிகளுக்கு மேலதான் நம்ம போறோம்ல, பில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் அப்படி போயிடுறோம்ல. ஆனா அன்னைக்கு எப்படின்னா 10,000ன்னா எண்ணிக்கைக்கு அடங்காத வெற்றி, எண்ணிக்கையில வைக்க முடியாத வெற்றின்னு பாடின உடனே ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா व्यसனமா போச்சு. ஹல்லேலூயா. இவன் அரவணைச்சுக்க வேண்டாவா? சவுல் நல்ல ஒரு வீரனை அரவணைச்சுக்க வேண்டாவா? பாப்பா இவனுக்கு இன்னும் கத்தி சண்டெல்லாம் தெரியலையா, ஈட்டிலாம் உனக்கு எரிய தெரியல. அவனுக்கு தெரியாது, சின்ன பையன், கவன் அடிக்கிறவன் இல்ல, கவன் அடிக்கிறவனுக்கு வா நான் உனக்கு சொல்லித்தரேன், நம்ம ஆள்லாம் இருக்கான் அப்படின்னு கூப்பிட்டு அரவணைத்து கொள்ள வேண்டிய சவுல் காய் மகரமா பார்த்தான், அவனை பார்த்து பொறாமப்பட்டான், அவனுக்கு மனசு व्यसனமா இருந்துச்சு. அவனே ஆச்சரியப்பட்டு அவனை தூக்கி கொண்டாட வேண்டாவா? அல்லேலூயா. சில நேரம் நாங்க கொஞ்சம் தூக்கி கொண்டாடணும்னு நினைப்போம், அதுக்கு தலைகாலே புரியாது. எங்க நம்முடைய சபைகளை சொல்றேன், நிறைய திருச்சபையில் இப்படிதான் சிலரை தூக்கி அவங்கள அப்படியே நல்லா கொண்டு வந்து நல்லா பண்ணு தம்பி, நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டாடணும்னு நினைப்போம். மண்டையில புழு நெண்ட ஆரம்பிச்சிடும். மண்டகணம், மாம்ச எண்ணம், பெருமை, மேட்டிமை, இச்சை அவங்க உயர்வை அப்படியே தள்ளி போட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற யாவரும் திறமை உள்ளவர்களே, எல்லாருக்குள்ள ஒரு கிருபை இருக்குது, ஒரு மேன்மை இருக்குது, அதை கொண்டாட நாங்கள் விரும்புகிறோம். ஏன் கொண்டாட முடியல? யாரை பார்த்தா எனக்கு புறமாப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்க எவ்வளவு வசதியா இருந்தா சந்தோஷம் தான் படுவேன். நீங்க நாளைக்கு வந்து இந்த லம்போகினின்னு ஒரு காரா, அதுல வந்து நீங்க இறங்கினா சந்தோஷப்படுவேன். ஏன் சபை விசுவாசி எப்படி வராங்க தெரியுமாடா? லம்போகினி கார்ல வந்து இறங்கின கர்த்தர் அவங்கள பிளஸ் பண்ணி இருக்கிறான்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு இல்லையா ஆண்டவர், எனக்கு போதுமானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உயரும் போது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது சந்தோஷப்படுகிறோம். சந்தோஷப்பட வேண்டும், ஊழியனுடைய கடமை. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், சாமுவேல் தீர்க்கதரிசன அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு காய் மகரம், அவனுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லலாம். இப்படி அவன் உள்ள அவன் நினைச்ச உடனே சவுலினா தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி யார் மேல வந்துச்சு? சவுல் மேல வந்துச்சு. அவன் வீட்டுல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தானா? சொல்லுங்க, என்ன சொல்லிட்டு இருந்தா? என்னப்பா, பொல்லாதாவி சவுல் மேல வந்தது. ஆனா அவன் தீர்க்கதரிசி சொல்றானே, கவனிக்கிட்டோம். ராஜா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்படியா? அவனுக்குள்ள இருக்கிறது பொல்லாதாவி. இன்னைக்கு உள்ள இந்த தீர்க்க தரிசனம் ஆவி எழும்புது. உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கேட்கும். எப்ப வரும்னா, அந்த திட்டத்தை மீறும் போது, தேவனுடைய மன விருப்பத்தை மீறும் போது. சவுல முதல் ராஜா உயரமா இருக்கிறான், அழகா இருக்கிறான், அவனை மேல வச்சு கொண்டாட விரும்பினாரு. ஆனா அவன் ஒரு சின்ன பையங்க, அவனை அவாய்ட் கூட பண்ணிருக்கலாம். ஓகேப்பா சூப்பரா பண்ண அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா யாரும் கேட்க போறது இல்லை. அவனை ராஜா அவன் சொல்ல போறாங்களா? சொல்ல போறது இல்லை. ஆனா அவன் மனசு பாருங்க. இதே போல இது ஒரு எக்ஸாம்பிள். இச்சை, பெருமை, மேட்டிமை, பண ஆசை, மற்றவருடைய கணத்தை எடுத்துக்கொள்ளுகிற இந்த எண்ணங்கள்லாம் என்ன பண்ணும்னா உள்ளே பொல்லாதாவி விட்டுரும். அது தானா இருந்து இருக்குதுன்னு சொல்லணும். கணக்கு லிசன், இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் நாம ஒரு ஆவிக்குரியவர்களா நடக்க முடியும். நாம போகிற வழி என்னது? சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னான், தாவீதும் தீர்க்க தரிசனம் சொன்னான். தாவீது தீர்க்க தரிசனம் சொன்னான்னு எங்கேயும் என்ன பண்ணப்படல, போட்டிருக்கா? ஆனா சங்கீதத்தில் எழுதின அத்தனையும் தீர்க்க தரிசனம் தான்.
இவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லப்படவில்லை, அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சவுல் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்றும் எழுதி வைக்கப்படவில்லை, அது காற்றோடு போய்விட்டது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம்.